ஹார்ட். இது பம்பிங் ஆர்கன். எதை பம்ப் பண்ணுறது? பிளட். எங்கே பம்ப் பண்ணுறது? பிளட் வெசல்ஸ். ஹார்ட் இந்த பிளட்டை பிளட் வெசல்ஸுக்கு பம்ப் பண்ணுறாரு. இந்த ஹார்ட் எங்கேருந்து உருவானது? எம்ப்ரியோ ஸ்டேஜில் மீசோடர்ம். எம்ப்ரியானிக் ஆரிஜின் ஆஃப் ஹார்ட் மீசோடர்ம். எம்ப்ரியோவில் 3 லேயர்கள், எக்டோடம், மீசோடம், எண்டோடம். அதில் மீசோடர்ம் லேயர் ஹார்ட்டாக உருவாகும். ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ஆர்கன் இன் ஹியூமன் பாடி இஸ் ஹார்ட். இந்த ஹார்ட்டு 4 அறைகள் உடையது. ஹியூமன் ஹார்ட், மனித இதயம் 4 சேம்பர்ஸ், 4 அறைகள் கொண்டது. இந்த 4 அறைகளில் ஆரிக்கிள்ஸ் ஆர் அட்ரியா, வென்ட்ரிக்கிள்ஸ் 2 ஆரிக்கிள்ஸ் 2 வென்ட்ரிக்கிள்ஸ். 2 ஆரிக்கிள்ஸ் மேலே இருக்கிற சேம்பர்ஸ், 2 வென்ட்ரிக்கிள்ஸ் கீழே இருக்கிற சேம்பர்ஸ், 2 4 அறைகள் கொண்டது ஹியூமன் ஹார்ட். இதயம் எங்கே இருக்கிறது? 2 நுரையீரல்களுக்கு இடையில், 2 லங்ஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ், 2 லங்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸுக்கு பேர் மீடியாஸ்டைனம். மீடியாஸ்டைனம்ன்றது ஸ்பேஸ் பிட்வீன் 2 லங்ஸ். அந்த ஸ்பேஸில் அது பேர் மீடியாஸ்டைனம். இந்த ஸ்பேஸில் இருக்கிற உறுப்பு ஹார்ட். இந்த ஹார்ட்டை சுற்றி 2 லேயர்ஸ் ஆர் மெம்ப்ரேன்ஸ். 2 மெம்ப்ரேன்ஸ் இதயத்தை சுற்றி இருக்கிறது. அந்த மெம்ப்ரேன்களுக்கு பேர் பெரிகார்டியம். பெரிகார்டியம் என்ற மெம்ப்ரேன் ஹார்ட்டை சுற்றி இருக்கிறது. டபுள் வால்டு அதான் 2 டபுள் வால்டு மெம்ப்ரேன். பெரிகார்டியம்ன்றது டபுள் வால்டு மெம்ப்ரேன். வெளியே ஒரு பெரிகார்டியம், உள்ள ஒரு பெரிகார்டியம். 2 பெரிகார்டியமுக்கு நடுவில் ஒரு ஃப்ளூயிடு. அந்த ஃப்ளூயிடு பேர், திரவத்தின் பெயர் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அவுட்டர் பெரிகார்டியம், இன்னர் பெரிகார்டியம். இதுதான் டபுள் வால்டு மெம்ப்ரேன். 2 மெம்ப்ரேன்களுக்கு இடையில் ஒரு திரவம், பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அது ஒரு ஷாக் அப்சார்பர், அதிர்வுகளை தாங்கக்கூடிய ஷாக் அப்சார்பர். இந்த ஹார்ட்டு தசைகளால் செய்யப்பட்டது. இதய தசை எப்படி சொல்கிறோம்? கார்டியாக் மசில். இதய தசை. தசைகள் 3 வகைப்படும்: ஸ்கெலிட்டல் மசில்ஸ், நான் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அண்ட் கார்டியாக் மசில்ஸ். ஸ்கெலிட்டல் மசில்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற தசைகள். நான் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, உள்ளுறுப்புகள். அந்த தசைகள் நான் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அடுத்து கார்டியாக் மசில்ஸ், இதய தசை. இந்த தசையால் செய்யப்பட்டது இதயம். அதில் 3 லேயர்கள் உண்டு. அந்த தசைகளிலேயே வெளியே இருக்கிறது எபிகார்டியம். வெளியே இருக்கிறது எபிகார்டியம். எப்பினா மேலே. அடுத்து மீசோனா மிடில். எண்டோனா உள்ள, எண்டோகார்டியம். உள்ள இருக்கிற தசை எண்டோகார்டியம், வெளியே இருக்கிற தசை எபிகார்டியம். மீசோனா இடையில். இந்த தசைகள், இதயத்துக்கு மட்டும் தனியாக தசை, அது கார்டியாக் மசில். ஹியூமன் ஹார்ட்டில் 4 அறைகள். 4 அறைகள். எந்த 4 அறைகள்? மேல் அறைகள், அவங்க பேர் ஆரிக்கிள்ஸ் இல்லைன்னா அட்ரியா. கீழ் அறைகள் வென்ட்ரிக்கிள்கள். இதில் ரைட் அட்ரியம், லெஃப்ட் அட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இதான் அந்த 4 அறைகள். 4 அறைகள். ரைட் சைடு எப்போவுமே இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. எனக்கு இதான் ரைட் சைடு, ரைட். இது எனக்கு லெஃப்ட் சைடு, லெஃப்ட்டு. இங்கே பாருங்கள், ரைட்டு, இது லெஃப்ட். மேலே இருக்கிற அறைகள்
ஆரிக்கிள்கள் அல்லது அட்ரியா. கீழே இருக்கிற அறைகள் வென்ட்ரிக்கிள்ஸ். ரைட் அட்ரியம், லெஃப்ட் சைடு லெஃப்ட் அட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். 4 அறைகள், 4 chambers இன் ஹியூமன் ஹார்ட். 4 அறைகள். இங்கே பாருங்கள் 4 அறைகள் எப்படி இருக்கிறது. எப்போவும் இது ரைட் சைடு, எந்த ரைட் சைடு, இது லெஃப்ட், என்னோட லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. 4 அறைகள், 1 2 3 4, 4 chambers. அப்பர் சேம்பர், லோவர் சேம்பர்ஸ். மேலே இருக்கிற அறைகள் அப்பர் சேம்பர்ஸ்க்கு எந்த பேர்? ஆரிக்கிள்கள். அப்பர் சேம்பர் பேர் ஆரிக்கிள்ஸ். அப்போ இது ரைட் ஆரிக்கிள்க்குன்னு ஒரு பேர் அட்ரியம். ரைட் அட்ரியம் இல்லைனா ரைட் ஆரிக்கிள். இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, லெஃப்ட் அட்ரியம் ஆர் ஆரிக்கிள்ஸ், அப்பர் சேம்பர்ஸ். அடுத்து லோவர் சேம்பர்ஸ், கீழே இருக்கிற இந்த அறைகள் வென்ட்ரிக்கிள்கள். லோவர் சேம்பர்ஸ் பேர் வென்ட்ரிக்கிள்ஸ். இது ரைட் சைடு, ரைட் வென்ட்ரிக்கிள். லெஃப்ட் சைடு, லெஃப்ட். கீழே இருக்கிற அறைகள் வென்ட்ரிக்கிள்கள். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் இந்த 4 அறைகளிலும் மிகப்பெரிய அறை. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், லார்ஜஸ்ட் சேம்பர் இன் ஹியூமன் ஹார்ட், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் சுவர்கள் திக்காக இருக்கும், திக் வால்ஸ். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஹாஸ் திக் வால்ஸ். லார்ஜஸ்ட் சேம்பர் இன் ஹியூமன் ஹார்ட், திக் வால்ஸ். ஹார்ட்டை சுற்றி 2 மெம்பரேன் சொல்லியிருந்தேன், அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன். ஹார்ட்டை சுற்றி இருக்கிற மெம்பரேன், ஹார்ட்டை பாதுகாக்கிற மெம்பரேன் பேர் பெரிகார்டியம். கார்டியோனா ஹார்ட்டு, பெரினா வெளியே, ஹார்ட்டுக்கு வெளியே போத்திருக்கிற அந்த மெம்பரேன்கள் பெரிகார்டியம். டபுள் வால்டுனா அவுட்டர் வால், இன்னர் வால். வெளியே இருக்கிறது அவுட்டர், உள்ளே இருக்கிறது இன்னர். அவுட்டர் பெரிகார்டியம், இது அவுட்டர் பெரிகார்டியம். உள்ளே இருக்கிறது இன்னர் பெரிகார்டியம். 2 பெரிகார்டியம், 2 மெம்பரேன்களுக்கு இடையில் ஒரு ஸ்பேஸ் உண்டு. அந்த ஸ்பேஸ் கேப் பெரிகார்டியல் ஸ்பேஸ். அது பெரிகார்டியல் ஸ்பேஸ். பெரிகார்டியல் ஸ்பேஸுக்கு உள்ள ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவம் பேர் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். பெரிகார்டியல் திரவம், பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அதனோட வேலை ஷாக் அப்சார்பர். இது அறைகள். இப்போ உடம்புல இருக்கிற அசுத்த ரத்தம், எல்லா இம்பியூர் பிளட்டும், இந்த இம்பியூர் பிளட் ஃப்ரம் எங்கேருந்து? இம்பியூர் பிளட் ஃப்ரம் ஆல் ஆர்கன்ஸ், அனைத்து உறுப்புகளிலும் இருந்து வெளியே வந்த இம்பியூர் பிளட்னா எந்த பிளட்? கார்பன் டை ஆக்சைடு கலந்த அந்த பிளட்டு. கார்பன் டை ஆக்சைடு கலந்த பிளட். ஹீமோகுளோபின் எங்கே இருக்கும்? ஆர்பிசிக்குள்ளே இருக்கும். அந்த ஆர்பிசியில் இருக்கிற ஹீமோகுளோபின் கூட கார்பன் டை ஆக்சைடு கலந்து, அது பேர் கார்பமினோ ஹீமோகுளோபின். இது இருக்கிற ஆர்பிசி, அந்த ஆர்பிசி இருக்கிற பிளட்டு, அதுதான் இம்பியூர் பிளட்டு, அசுத்த ரத்தம். எங்கேருந்து வர்றது? உடம்பின் அனைத்து உறுப்புகளிலும் இருந்து வர்றது. அந்த இம்பியூர் பிளட்டு தலைப்பகுதி, கழுத்து பகுதி, இங்கேருந்து வர இம்பியூர் பிளட்லாம் எந்த பெரிய வெசல் வழியாக ஹார்ட்டை நோக்கி வரும். இது இம்பியூர் பிளட் கொண்டு வர்றது எந்த பிளட் வெசல்? வெயின், சிரைகள் வழியாக தான் இம்பியூர் பிளட் வர்றது. அப்போ இது ஒரு வெயின், இந்த வெயின், இது சிரை. இது பெரிய வெயின், பெரிய சிரை. அப்போ பெருஞ்சிரை. இதுவும் ஒரு பெரிய வெயின் தான். அப்போ இதுவும் ஒரு பெருஞ்சிரை தான். இது மேலே இருக்கிறதுனால் மேல் பெருஞ்சிரை, இது கீழே இருக்கிறது கீழ் பெருஞ்சிரை.
தலையில் கழுத்தில் இங்கிருந்து வர அசுத்த ரத்தம் எல்லாம் மேல் பெருஞ்சிரை வழியாக இதயத்துக்குள்ள வலது அட்ரியமுக்கு வர்றது. அடுத்து கழுத்துக்கு கீழே இருக்கிற அனைத்து உறுப்புகளிலும் அங்கிருந்து வர அசுத்த ரத்தம் இம்பியூர் பிளட் எல்லாம் கீழ்பெருஞ்சிரை வழியாக இதயத்தை நோக்கி இப்படி வர்றது. எங்கே வர்றது? ரைட் அட்ரியம். தலை கழுத்து இங்கேருந்து வர்றது அப்படியே புவியீர்ப்பில் இப்படியே வர்றது. கழுத்துக்கு கீழே இருக்கிற மற்ற உறுப்புகள் அங்கேருந்து வர ரத்தம் புவியீர்ப்பு எதிர்த்து மேலே வரணும். கிராவிட்டியை எதிர்த்து மேலே வரும்பொழுது அவங்களுக்கு அது வரும்பொழுது அந்த ரத்தம் பெரிய வழியாக வரணும். அப்போது இந்த வெசல் இந்த பெருஞ்சிரை பெருசாக இருக்கணும். பெரிய சிரை அது எப்படி சொல்கிறோம்? வினக்கேவா. வினக்கேவானா ஒரு லார்ஜ் வெயின், ஒரு பெரிய சிரை வினக்கேவா. இது வினக்கேவா. வினக்கேவா மேலே இருக்கிறதுனால மேல் பெருஞ்சிரை அது சுப்பீரியர் வெனக்கேவா. சுப்பீரியர்னா மேலே இருக்கிறது சுப்பீரியர் வெனக்கேவா. அப்போ இது சுப்பீரியர் வெனக்கேவா. கீழே இருக்கிறது இன்ஃபீரியர் கீழ்பெருஞ்சிரை. இன்ஃபீரியர் வெனக்கேவா. சுப்பீரியர் வெனக்கேவா, இது இன்ஃபீரியர் வெனக்கேவா. சுப்பீரியர் வெனக்கேவா வழியாக வர பிளட்டு, இன்ஃபீரியர் வெனக்கேவா வழியாக வர பிளட்டு எந்த பிளட்டு? இம்பியூர் பிளட். இந்த இம்பியூர் பிளட் எல்லாம் ரைட் அட்ரியமுக்கு வந்து இங்கே ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து என்ன ஆகணும்? இதய துடிப்பு. அப்போது இதயம் கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட். ஹார்ட்டு கான்ட்ராக்ட் ஆகிறது பேர் சிஸ்டோல். சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட் கான்ட்ராக்ட் பண்ணுறது. அப்படி கான்ட்ராக்ட் பண்ணும் பொழுது இந்த ரத்தம் இங்கே இருக்கிற ரத்தம் இப்படி மறுபடியும் உறுப்புகளுக்கெல்லாம் போகக்கூடாது. அப்போ இந்த ரத்தம் இது வழியாக இப்படி கீழே வரணும். அப்போ இங்கே ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்பில் ஒரு வால்வு இருக்கும். வால்வோட வேலை ஒரு திசையில் மட்டும்தான் ரத்தத்தை கொண்டு செல்லணும். இப்போ இங்கே ஒரு வால்வு இருக்கும். இங்கே இருக்கிற அந்த வால்வு அது பேர் ட்ரைகஸ்பிட் வால்வ். ட்ரைனா 3. அப்போ மூவிதழ் வால்வு. எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது ட்ரைகஸ்பிட் வால்வ், மூவிதழ் வால்வு. அதே மாதிரி இங்கே ஒரு வால்வு இருக்கும். லெஃப்ட் ஆட்ரியமுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில இங்கே ஒரு வால்வு இருக்கும். இங்கே இருக்கிற அந்த வால்வு அது பேர் பைகஸ்பிட் வால்வ். பைனா 2. அதனால் ஈரிதழ் வால்வு. ஈரிதழ் வால்வு பைகஸ்பிட் வால்வ். பைகஸ்பிட் வால்வுக்கு இன்னொரு பேர் உண்டு. அது பேர் மிட்ரல் வால்வ். பைகஸ்பிட் வால்வ் மிட்ரல் வால்வ் எல்லாம் ஒன்று தான். இது ட்ரைகஸ்பிட் வால்வ், இது பைகஸ்பிட் வால்வ். ட்ரைகஸ்பிட் வால்வ் எங்கே இருக்கிறது? ரைட் அட்ரியமுக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில். வலது அட்ரியமுக்கும் வலது வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் இருக்கிற அந்த வால்வு ட்ரைகஸ்பிட் வால்வ், மூவிதழ் வால்வு. இடது அட்ரியமுக்கும் இடது வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் இருக்கிற அந்த வால்வு, அந்த வழி, அந்த வால்வு பேர் பைகஸ்பிட் வால்வ் ஆர் மிட்ரல் வால்வ், ஈரிதழ் வால்வு. பிளட்டு இந்த டைரக்ஷனுக்கு தான் வரணும். இப்படி கான்ட்ராக்ட் ஆகும்போது கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட் அது பேர் சிஸ்டோல். இங்கே அட்ரியல் சிஸ்டோல். அட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகிறது அட்ரியல் சிஸ்டோல். அப்போ அட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகும்பொழுது மேல் அறைகள் கான்ட்ராக்ட் ஆகும்பொழுது இங்கே இருந்த பிளட் எல்லாம் இப்படி கீழே வரணும். அப்படி வரும்பொழுது அந்த பிளட் எல்லாம் எங்கே வரும்? வென்ட்ரிக்கிள்களுக்கு வரும். வென்ட்ரிக்கிள்கள் இங்கே என்ன ஆகும்? கான்ட்ராக்ட் ஆனது. அடுத்து ரிலாக்ஸேஷன், விரிவடையும். ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஹார்ட் இஸ் கால்டு டயாஸ்டோல். டயாஸ்டோல்னா இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறது. டயாஸ்டோல். ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஹார்ட் டயாஸ்டோல். இப்படி டயாஸ்டோல் இப்படி வரும்பொழுது இங்கே நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் இங்கேருந்து வர பிளட் எல்லாம் கீழே இப்படி வர்றது. அடுத்தது மறுபடியும் சுருங்கும் இதயம். இதயத்தோட வேலை சுருங்கி விரையிறது. மறுபடியும் சுருங்குறது சிஸ்டோல். இப்படி சுருங்கும் பொழுது இந்த பிளட் அப்படி மேலே வரணும். அப்படி வரும்பொழுது இந்த 2 வால்வுகளும் மூடிக்கொள்ளும். ஏன்னா இந்த ரத்தம் திரும்ப இப்படி போகக்கூடாது. அப்போது இந்த வால்வுகள் மூடிக்கொள்ளும். இந்த வால்வு க்ளோஸ் ஆகிறது.
அப்படி இந்த வால்வு க்ளோஸ் ஆகும்பொழுது ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு பேர் லப். லப் தான் முதல் சத்தம். S1 சவுண்ட் 1 லப். லப்ன்ற சத்தம் இதயத்தின் முதல் சத்தம். அந்த சவுண்டு எப்போ, எதனால் அந்த சவுண்டு வர்றது? இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் மூவிதழ் வால்வும் பைகஸ்பிட் வால்வ் ஈரிதழ் வால்வும் க்ளோஸ் ஆகிற அந்த சத்தம் பேர் லப். இது S1. இது ரைட் அட்ரியம் ஆர் ரைட் ஆரிக்கிள், வலது ஆரிக்கிள். இது ரைட் சைடு, கீழே இருக்கிற அறை வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள். இந்த சைடு லெஃப்ட் சைடு. லெஃப்ட்டு மேலே இருக்கிற அறைகள் ஆரிக்கிள்கள். லெஃப்ட் ஆரிக்கிள், இடது ஆரிக்கிள் இல்லைனா இடது அட்ரியம். இது லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு கீழே இருக்கிற அறை வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள். 4 அறைகளில் மிகப்பெரிய அறை எது? இடது வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஹார்ட்டை சுற்றி இருக்கிற லேயர்ஸு பெரிகார்டியம், ரைட். இங்கே இது உடம்பில் தலைப்பகுதி, கழுத்து பகுதி. அங்கேருந்து வர அசுத்த ரத்தம் எல்லாம் இது வழியாக வர்றது. மேல் பெருஞ்சிரை, சுப்பீரியர் வீன கேவா, சுப்பீரியர் வீன கேவா, மேல் பெருஞ்சிரை. இது இன்ஃபீரியர் வென கேவா, கீழ் பெருஞ்சிரை. இதுதான் உடலின் மிகப்பெரிய சிரை, லார்ஜஸ்ட் வெயின் இன் ஹியூமன் பாடி. லார்ஜஸ்ட் வெயின், உடலின் மிகப்பெரிய சிரை கீழ் பெருஞ்சிரை. ஏன்னா இவருக்கு லோடு அதிகம், அதிகப்படியான ரத்தத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி புவியீர்ப்பு விசையை எதிர்த்து அந்த ரத்தத்தை கொண்டு வரதுனால இது பெரிய வெசல். லார்ஜஸ்ட் வெயின் இன் ஹியூமன் பாடி, இன்ஃபீரியர் வென கேவா, உடலின் மிகப்பெரிய சிரை கீழ் பெருஞ்சிரை. சரி, இந்த 2 பெருஞ்சிரைகள் வழியாக அசுத்த ரத்தம் எங்கே வந்தது? ரைட் ஆரிக்கிள், வலது ஆரிக்கிள். அப்போ இங்கே இருக்கிறது எந்த பிளட்டு? இம்பியூர் பிளட். இம்பியூர் பிளட் வந்தது. அடுத்து என்னாச்சு? சிஸ்டோல், கான்ட்ராக்ட் பண்ணியது. அப்படி கான்ட்ராக்ட் பண்ணும்பொழுது இங்கே இருக்கிற இந்த வால்வு ட்ரைகஸ்பிட் வால்வு. ட்ரைகஸ்பிட் வால்வ், மூவிதழ் வால்வு. மூவிதழ் வால்வ் ஓப்பன் ஆகி அடுத்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு இந்த பிளட் எல்லாம் வந்தது. இங்கே எந்த பிளட் இருக்கிறது? இப்போ இம்பியூர் பிளட்டு, அசுத்த ரத்தம். எங்கேருந்து வந்தது? இங்கேருந்து வந்தது. இப்போது ரைட் வென்ட்ரிக்கிளில் இம்பியூர் பிளட் வந்துருச்சு. அடுத்தது வென்ட்ரிக்கிள்ஸு சுருங்கும். வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். வென்ட்ரிக்கிள்ஸு சுருங்கும் பொழுது இந்த வால்வு மூடிக்கொள்ளும். இந்த வால்வு மூடினால் இங்கே இருக்கிற ரத்தம் எப்படி வெளியேறும்? வால்வு க்ளோஸ் ஆகி, அப்போ இந்த ரத்தம் மேலே போக முடியாது. அப்படி ரத்தம் மேலே எப்போ போகும்? ஒரு நோய், இந்த வால்வு லீக் ஆனால் இது வழியாக கொஞ்சம் ரத்தம் மேலே போயிடும். அது ஆபத்தான கண்டிஷன். அப்படி போகக்கூடாது. அப்படி போனால் அது பேர் ரீகர்கிட்டேஷன். ரீகர்கிட்டேஷன் அப்படி என்றால் ரத்தம் இங்கேருந்து இங்கே தான் வரணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறது பேர் ரீகர்கிட்டேஷன். இது ஒரு நோய். அப்படி போகக்கூடாது. அதனால் இந்த வால்வு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி, அப்போ இங்கேருந்த பிளட் எப்படி வெளியேறும்? ஹார்ட் விட்டு வெளியேறணும். எப்படி போகும்? எது வழியாக போகும்? அதுக்காக இந்த இடத்துல இருந்து ஒரு வெசல், ஒரு இரத்த நாளம் இப்படி போகிறது. இது பேர் பல்மோனரி ஆர்டரி. நுரையீரல் தமனி. நுரையீரல் தமனி. நுரையீரல் தமனி வழியாக இங்கிருந்த அசுத்த ரத்தம் இந்த நுரையீரல் தமனி வழியாக எங்கே போகிறது? நுரையீரலுக்கு போகிறது. நுரையீரல், லங்ஸ், நுரையீரல்களுக்கு போகிறது. எங்கேருந்து போகிறது? வலது வென்ட்ரிக்கிள் இங்கே இருந்த அசுத்த ரத்தம் இது வழியாக, இது பேர் எந்த பேர்? பல்முனரி ஆர்டரி, நுரையீரல் தமனி. அது வழியாக நுரையீரலுக்கு போகிறது. அது போகிற வழியில் இங்கேயும் ஒரு வால்வு இருக்கும். அது பல்முனரி வால்வு. இது பல்முனரி வால்வு. இந்த வால்வோட வேலையும் ரத்தம் ஒரு திசைக்கு மட்டும்தான் போக முடியும்.
திரும்ப அந்த ரத்தம் இதுக்குள்ளே வர முடியாது. அதுக்காக அங்கே ஒரு வால்வு, அது பல்மோனரி வால்வு. இப்போது இங்கேருந்து அசுத்த ரத்தம் எல்லாம் நுரையீரலுக்கு போய் சேரும். எதுக்காக நுரையீரலுக்கு போகிறது? நுரையீரலில் போய் இது அசுத்த ரத்தம். அசுத்த ரத்தம்னா இங்கே கார்பன் டை ஆக்சைடு இருந்தது. இந்த கார்பன் டை ஆக்சைடை எல்லாம் வெளியேற்றணும். நுரையீரலுக்கு போய் நம்ம சுவாசத்தின் வழியாக வெளியேற்றணும். அப்படி வெளியேற்றுவதற்காக நுரையீரலுக்கு போகிறது இந்த ரத்தம். அது எந்த தமனி? நுரையீரல் தமனி. நுரையீரல் தமனியில் மட்டும்தான் இம்பியூர் பிளட், அசுத்த ரத்தம் போகும். மற்ற எல்லா தமனிகளிலும் சுத்த ரத்தம் தான் போகும். ஆர்டரினாலே சுத்தமான ரத்தம் போகிறது தான். ஆனால் ஒரே ஒரு ஆர்டரி, ஒரே ஒரு தமனியில் மட்டும்தான் அசுத்த ரத்தம் போகிறது. த ஒன்லி ஆர்டரி கேரியிங் இம்பியூர் பிளட் இஸ் பல்மோனரி ஆர்டரி. ஒரே ஒரு தமனியில் மட்டும்தான் அசுத்த ரத்தம் போகிறது, அது நுரையீரல் தமனி. இப்போ லங்ஸுக்கு போய் நுரையீரலுக்கு போய் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியேற்றியாச்சு. எல்லா கார்பன் டை ஆக்சைடும் வெளியேற்றியாச்சு, மூச்சு வழியாக வெளியேற்றியாச்சு. அடுத்து நம்ம சுவாசிக்கிற காற்று, உள்ளே எடுத்துக்கொண்ட காற்றில் ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜன் நுரையீரல்களிலே நிறைய காற்றுப்பைகள் இருக்கும். ஏர் சாக்ஸ், காற்றுப்பைகள். காற்றுப்பைகள் பேர் அல்வியோலை. இந்த காற்றுப்பைகளில் அதை சுற்றி நிறைய கேபிலரிஸ், தந்துகிகள் இருக்கும். கேபிலரிஸ், தந்துதிகள். கேபிலரிஸில் என்ன ஆகும்? ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம், ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்சு நடக்கும். அப்படி என்றால் இந்த நுரையீரல் அதுக்குள்ளே இருக்கிற பல மில்லியன் அல்வியோலை அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இங்கேருந்து வந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றிடுவாங்க. உள்ளே வந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு அந்த ஆக்சிஜனை ஹீமோகுளோபின் கூட கலந்து, அது பேர் ஆக்சி ஹீமோகுளோபின். இந்த ஆக்சி ஹீமோகுளோபின் இருக்கிற ஆர்பிசி, அந்த ஆர்பிசி இருக்கிற பிளட்டு, அந்த பிளட்டு பியூர் பிளட்டு, சுத்த ரத்தம். அந்த சுத்த ரத்தம் நுரையீரலில் இருந்து இதன் வழியாக போகும். அப்போது இதுக்கெல்லாம் பேர் பல்மோனரி வெயின்ஸ், நுரையீரல் சிரைகள், பல்மோனரி வெயின்ஸ். இந்த நுரையீரல் சிரைகள், பல்மோனரி வெயின்ஸ் வழியாக இந்த சுத்த ரத்தம் பியூர் பிளட்டு இடது ஆரிக்கிளுக்கு வரும், லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வரும். எங்கேருந்து வர்ற அந்த பியூர் பிளட்டு? நம்ம சுவாசித்த காற்றில் இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு, அந்த ஆக்சிஜன் கலந்த ஹீமோகுளோபின் எடுத்துக்கொண்டு, அந்த ஆர்பிசி எடுத்துக்கொண்டு வந்த சுத்த ரத்தம் நுரையீரல்களில் இருந்து வர்றது. அந்த நுரையீரல்களில் இருந்து வந்த அந்த சுத்த ரத்தம் பியூர் பிளட்டு எங்கே வர்றது? பியூர் பிளட் லெஃப்ட் ஆரிக்கிள் ஆர் லெஃப்ட் அட்ரியம், இடது ஆரிக்கிள், இடது அட்ரியம், அங்கே வந்தது. இப்போ என்ன ஆகும்? ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகும். ஹார்ட் கான்ட்ராக்ட்னா சிஸ்டோல். மேல் அறைகள், மேலே இருக்கிற அறைகள் சுருங்கிறது அட்ரியல் சிஸ்டோல், அட்ரியல் சிஸ்டோல். அப்படி இந்த அறைகள் இப்படி சுருங்கும் பொழுது இந்த ரத்தம் திரும்ப இப்படி போக முடியாது. அந்த ரத்தம் இப்படி தான் வரணும். எங்கே வரணும்? அந்த பியூர் பிளட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வரணும், இடது வென்ட்ரிக்கிளுக்கு வரணும். அந்த எங்கே வர்றது? இடது வென்ட்ரிக்கிள். எந்த பிளட்டு? பியூர் பிளட். அப்போது இடது வென்ட்ரிக்கிள் ஃபுல்லாக பியூர் பிளட் ஃபில் ஆகி, இது ஃபுல்லாக பியூர் பிளட், சுத்த ரத்தம். இந்த சுத்த ரத்தத்தில் எது இருக்கிறது? ஆக்சிஜன் இருக்கிறது. அடுத்து என்ன ஆகும்? இது சுருங்கும், வென்ட்ரிக்கிள்கள் சுருங்கும். வென்ட்ரிக்கிள்கள் சுருங்கிறது பேர் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிக்கிள்கள் சுருங்கிறது, கான்ட்ராக்ட் ஆகிறது. வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது இங்கே இருந்த பிளட்டு திரும்ப மேலே போகக்கூடாது, போகவும் முடியாது. ஏன்னா இங்கே ஒரு வால்வு அதை தடுக்கும். இது எந்த வால்வு? ஈரிதழ் வால்வு. ஈரிதழ் வால்வு, பைகஸ்பீட் வால்வு. ஈரிதழ் வால்வுக்கு இன்னொரு பேர் மிட்ரல் வால்வு.
மிட்ரல் வால்வு, ஈரிதழ் வாழ்வு. இந்த ஈரிதழ் வாழ்வு க்ளோஸ் ஆயிடும், மூடிக்கொள்ளும். இந்த வால்வு மூடிக்கொண்டால் இங்கே இருக்கிற சுத்த ரத்தம் எப்படி இதயத்தை விட்டு வெளியேறும்? இந்த வால்வு மூடிக்கொண்டது, இதயம் சுருங்கிறது. இது வென்ட்ரிக்கிள்கள், வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். அப்படி சுருங்கும் பொழுது வால்வு க்ளோஸ் ஆகி அப்போ இந்த ரத்தம் வெளியேறணும். எப்படி வெளியேறும்? இங்கே இருக்கிறது பியூர் பிளட். எதுக்காக இந்த பியூர் பிளட்? உடம்பின் மற்ற அனைத்து உறுப்புகளுக்கும் இந்த பியூர் பிளட் போகணும். எதுக்காக போகணும்? இந்த ஆக்சிஜனை கடத்தி செல்லணும். ஆக்சிஜன் எங்கே கடத்தி செல்லணும்? அனைத்து செல்களுக்கும், செல் சுவாசத்திற்காக ஆக்சிஜனை கடத்தி செல்லணும் பிளட் வழியாக. இந்த பியூர் பிளட், இந்த பியூர் பிளட் இதை விட்டு வெளியேறணும். இடது வென்ட்ரிக்கிள்ல இருந்து வெளியேறணும் பியூர் பிளட். எது வழியாக வெளியேறும்? இந்த வால்வு க்ளோஸ் ஆகி. அப்போது இங்கே இந்த இடத்துல இப்படி ஒரு பெரிய தமனி, பெரிய தமனினா மகா தமனி. இது ஒரு தமனி, மகா தமனி, அவோர்டா, மகா தமனி. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருக்கிற பியூர் பிளட் மகா தமனி வழியாக வெளியேறும். அங்கேயும் ஒரு வால்வு உண்டு, அவோர்டிக் வால்வு. எதுக்காக இந்த வால்வு? இப்படி போன பியூர் பிளட் திரும்ப கீழே வரக்கூடாதுன்றதுக்காக இங்கே ஒரு வால்வு உண்டு. இந்த வால்வு செமி லூனார் வால்வு. செமி லூனார் வால்வு, அரை சந்திர வால்வு, அரை சந்திர வால்வு, செமி லூனார் வால்வு. இந்த செமி லூனார் வால்வு இப்படி மகா தமனி வழியாக இந்த சுத்த ரத்தம் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் சென்று சேரும். பியூர் பிளட் இங்கே போகிறது பியூர் பிளட். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. உடலின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து அசுத்த ரத்தம், அசுத்த ரத்தம்னா கார்பன் டை ஆக்சைடு கலந்த ரத்தம், impure blood from all parts of the body, மேல் பெருஞ்சிரை வழியாகவும் கீழ் பெருஞ்சிரை வழியாகவும் உடலின் அனைத்து உறுப்புகளிலும் இருந்து வெளியேறிய அசுத்த ரத்தம் அதெல்லாம் ரைட் அட்ரியமுக்கு வரணும். இம்பியூர் பிளட், இந்த இம்பியூர் பிளட்டு, கார்பன் டை ஆக்சைடு கலந்த பிளட்டு, இம்பியூர் பிளட்டு அதெல்லாம் ரைட் ஆட்ரியமுக்கு வந்தது, வலது ஆரிக்கிளுக்கு வந்தது. அட்ரியல் சிஸ்டோல், அட்ரியல் சிஸ்டோல் கான்ட்ராக்ட் ஆகும். அப்படி கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது இந்த வால்வு ஓப்பன் ஆகும். எந்த வால்வு? ட்ரைகஸ்பிட் வால்வு, மூவிதழ் வால்வு. அட்ரியம் கான்ட்ராக்ட் ஆனால் வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகும். அட்ரியல் சிஸ்டோல், அதே நேரத்தில் வென்ட்ரிகுலார் டயாஸ்டோல், வென்ட்ரிகுலார் டயாஸ்டோல். அப்போது இந்த வென்ட்ரிக்கிள்குள்ள நிறைய ஸ்பேஸ் கிடைச்சது. அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த இம்பியூர் பிளட்டு ரைட் அட்ரியமில் இருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்தது. அடுத்து வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறது. வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்போ என்ன ஆகும்? இந்த மூவிதழ் வால்வு க்ளோஸ் ஆகிடும். ட்ரைகஸ்பிட் வால்வு க்ளோசஸ். அப்போ இந்த பிளட்டு, இங்கே இருக்கிற இம்பியூர் பிளட்டு எது வழியாக வெளியேறும்? அது வெளியேறுவதற்கு நுரையீரல் தமனி, நுரையீரல் தமனி வழியாக இங்கே இருக்கிற அசுத்த இம்பியூர் பிளட்டு நுரையீரல் தமனி வழியாக எங்கே போகிறது? லங்ஸ், நுரையீரலுக்கு போகிறது. எதுக்காக போகிறது? இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதற்காக போகிறது. அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கே போய் வெளியேறது? நுரையீரல்களில் பல மில்லியன் காற்றுப்பைகள், ஏர் சாக்ஸ் உண்டு. அந்த ஏர் சாக்ஸை சுற்றி கேபிலரிஸ், தந்துகிகள். அந்த தந்துகிகளிலே ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் ஏற்படும். இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றிவிட்டு நம் உள் சுவாசித்த ஆக்சிஜனை கலந்து ஆக்சி ஹீமோகுளோபினாக எடுத்து அந்த ஆக்சி ஹீமோகுளோபின் இருக்கிற இரத்த சிகப்பணுக்கள், அந்த இரத்த சிகப்பணுக்கள் இருக்கிற ரத்தம், அது சுத்த ரத்தம், பியூர் பிளட். இந்த பியூர் பிளட்டு சுத்த ரத்தம் நுரையீரல் அதில் இருந்து வந்து எங்கே வர்றது? நுரையீரல் சிரைகள், பல்மனரி வெயின்ஸ். இந்த பல்மனரி வெயின்ஸில் இங்கே வர்றது எந்த பிளட்டு? பியூர் பிளட். ஆமாம், இங்கே ஒன்று கவனிக்கணும். வெயின், சிரைகள் அப்படி என்றாலே அது அசுத்த ரத்தம் தான். ஆனால் இந்த ஒரு சிரை மட்டும்தான், இந்த ஒரு வெயின் மட்டும்தான் பியூர் பிளட்டை கடத்தி செல்றது. த ஒன்லி வெயின் கேரியிங் பியூர் பிளட் இஸ் பல்மனரி வெயின். உடலின் ஒரே ஒரு சிரை தான்
சுத்த ரத்தத்தை கொண்டு வர்றது எந்த சிரை? நுரையீரல் சிரை. அப்போ இதெல்லாம் நுரையீரல் சிரைகள், பல்மோனரி வெயின்ஸ். இந்த பல்மோனரி வெயின்ஸ் வழியாக பியூர் பிளட் வந்து எங்கே வர்றது? இடது ஆரிக்கிளுக்கு வந்தது. பியூர் பிளட் இடது ஆரிக்கிள். இப்போது இடது ஆரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள் ஃபுல்லாக பியூர் பிளட் வந்து சேர்ந்தது. அடுத்து ஆரிக்கிள்ஸ் ஆர் ஏட்ரியா கான்ட்ராக்ட், ஏட்ரியல் சிஸ்டோல். இது எப்படி சுருங்கும் பொழுது இந்த ரத்தம் கீழே வரணும். அப்படி வரும்பொழுது இங்கே ஒரு வால்வு ஓப்பன் ஆகும். எந்த வால்வு? பைகஸ்பிட் வால்வு, இதழ் வால்வு ஆர் மிட்ரல் வால்வு. இந்த மிட்ரல் வால்வு ஓப்பன் ஆகி இங்கே இருக்கிற பியூர் பிளட்டு, லெஃப்ட் அட்ரியமில் இருக்கிற பியூர் பிளட் எல்லாம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்தது. அடுத்து வென்ட்ரிக்கிளுக்கு எப்படி வரும்? இங்கே ஸ்பேஸ் கிடைக்கணும். இந்த ஸ்பேஸ் எப்படி கிடைச்சது? வென்ட்ரிக்கிள்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகணும். வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல், அப்போ தான் இங்கே ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த பிளட் எல்லாம் இங்கே வந்தது. இப்போது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள் ஃபுல்லாக பியூர் பிளட் இருக்கிறது, ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்தது வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறது. வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது இந்த வால்வு மூடிக்கொள்ளும். இந்த பைகஸ்பிட் வால்வு வழியாக லெஃப்ட் அட்ரியம், இடது ஆரிக்கிள், அங்கே இருந்த சுத்த ரத்தம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிளுக்கு வந்தது. இப்படி வந்தது. அடுத்து இந்த வென்ட்ரிக்கிள்கள் சுருங்குறது, வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். வென்ட்ரிக்கிள்ஸ் சுருங்கும் பொழுது இந்த பைகஸ்பிட் வால்வு, ஈரிதழ் வால்வு மூடிக்கொள்ளும். இந்த வால்வு மூடினால் இங்கே இருக்கிற சுத்த ரத்தம், இந்த வால்வு மூடியதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சுத்தமான ரத்தம், ஆக்சிஜன் கலந்த ரத்தம் வெளியேறணும். எப்படி வெளியேறது? இந்த வால்வு இங்கே மூடிக்கும். அடுத்து இந்த சிஸ்டோலப்போ, வென்ட்ரிகுலார் சிஸ்டோலப்போ இந்த வால்வு க்ளோஸ் ஆகிடும். இந்த வால்வு க்ளோஸ் ஆனால் இங்கே இருக்கிற ரத்தம் எது வழியாக வெளியேறும்? மகாதமனி, அவோர்டா, உடலின் மிகப்பெரிய தமனி மகாதமனி. லார்ஜஸ்ட் ஆர்டரி இன் ஹியூமன் பாடி அவோர்டா, உடலின் மிகப்பெரிய தமனி இதுதான். ஏன்னா இந்த ரத்தம் தான் உடலின் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் போய் சேரணும். அப்போ அந்த தமனி பெரியது, அது மகாதமனி. இந்த அவோர்டா வழியாக இந்த சுத்த ரத்தம் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும், அனைத்து திசுக்களுக்கும் போய் சேரும். இங்கே ஒரு வால்வு உண்டு. எந்த வால்வு? செமி லூனார் வால்வ், அரை சந்திர வால்வு. எதுக்காக? இந்த ரத்தம் திரும்பவும் கீழே வராமல் பார்க்க இந்த வால்வு செமி லூனார் வால்வு. அப்போ இந்த அவோர்டா வழியாக போகிற சுத்தமான ரத்தம் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும், அனைத்து உறுப்புகளுக்கும், அனைத்து திசுக்களுக்கும் போய் சேரும்.